ஜம்சம் தண்ணி குடிக்கும் போதும் சரிதான், நம்ம ஏதாவது பிடிச்சி வைக்கும் போதும் சரிதான், அது ஜம்சம் தண்ணியா இல்லையான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைப் இருக்குது, கிளாஸ் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணியும் வரும், ஆனால் இது ஜம்சம் தண்ணியான்னு கேட்டால் ஜம்சம் தண்ணி கிடையாது. ஜம்சம் தண்ணின்னு மேலே எழுதியிருக்கும், மாவு ஜம்சம், சுக்கையா ஜம்சம்னு எழுதியிருந்தால் மட்டும்தான் ஜம்சம் தண்ணி. மேக்ஸிமம் மதீனாவில் பள்ளிக்கு வெளியே எங்கேயுமே ஜம்சம் வச்சுருக்க மாட்டாங்க, பள்ளிக்குள்ளே மட்டும்தான் ஜம்சம் இருக்கும். சரிங்களா? மஸ்ஜிதுல் ஹராம்லேயும் அங்கேயும் அங்கே மக்காவில் இருக்குது, அங்கே பள்ளிக்கு வெளியேயும் ஜம்சம் உண்டு, பள்ளிக்கு உள்ளேயும் ஜம்சம் உண்டு, பள்ளிக்கு வெளியே ஜம்சம் இல்லாத தண்ணியும் உண்டு. அதனால் நம்ம பெண்கள் அல்லது நிறைய நபர்கள் ஊருக்கு நிறைய ஜம்சம்னு பிடிச்சிட்டு வராங்கல்ல, அது எந்த பைப்பில் இருந்து பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஜம்சமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இந்த மக்காலையும் சரி மதீனாலும் சரி இதே மாதிரி கேன் எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றை மட்டும் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஜம்சம்னு போடலை, ஜம்சம்னு போடலைன்னா சாதா தண்ணின்னு அர்த்தம். சரிங்களா? கரெக்டாக ஜம்சம்னு போட்டிருந்தா மட்டும்தான் ஜம்சம், மற்றபடி சாதா தண்ணி. சுட்டியா ஜம்சம்னு போட்டால் மட்டும்தான் இது ஜம்சம் தண்ணி, மற்றபடி நார்மலாக எதுவும் போடலைன்னா நார்மல் தண்ணி தான்.